நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण कृष्ण हरे யசோதா, எப்படி விழுந்தது? என்ன இது? எப்படி விழுந்தது? இந்த வண்டி எப்படி உடைந்தது? பார்க்கவில்லை, நான் தொட்டிலாட்டிக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம். இந்த வண்டி ஆகாயத்தில் பறந்து கீழே விழுந்து உடைந்தது. பறந்ததா? பறந்து போகும்படி யார் செய்தது? குழந்தைதான். குழந்தையா? என்னிடமா விளையாடுகிறாய்? பார்த்ததை நான் சொன்னேன், பொய்யேன் சொல்கிறேன். குழந்தை பிஞ்சு காலால் உதைத்தான், வண்டி மேலே பறந்தது. பிள்ளை உதைத்தான், வண்டி பறந்ததா? அது மேலே பறக்குமா? இப்படியும் நடக்குமா? நீ சொல்வது நம்ப முடியவில்லையே. நந்தகோபரே, உங்கள் மைந்தனின் கையால் தானங்கள் செய்யுங்கள். ஆபத்து தலைக்கு வந்து நீங்கியது. அவன் அருளுக்கு நன்றி சொல்ல தானம் செய்யுங்கள். செய்வோம். யார் கண்ணோ பட்டதனால்தான். ஆம், பட்டிருக்கும். 2 மாத குழந்தை எத்தனை முறை செத்து பிழைக்கிறது? நாம் நாளை நம் குருதேவரிடம் போகலாம். அவரிடமே கேட்கிறேன், நம் குழந்தையின் ஜாதகப்படி என்ன கோளாறு என்று. நாளும் கோளும் நல்லபடி அமையாவிட்டால் இதேதான். குறை தீர்க்கும் குழந்தை, குறை தீர்ப்பவனை குறைப்படுத்தும் சக்தி எந்த கோளுக்கும் இல்லை. பிறகு ஏன் இப்படிப்பட்ட ஆபத்து வருகிறது என் பிள்ளைக்கு? குருதேவா, தினமும் ஒரு கண்டம். இந்த கண்டம் நீங்க வழிதான் என்ன?
பிள்ளையின் ஜாதகம் எழுதியது நீங்கள். தேவி யசோதா, காலத்தை வென்றவனுக்கு எவன்தான் ஜாதகம் எழுத முடியும்? உண்மையில் இவன் பிறவியற்றவன். இவன் யார், இவன் ஜாதகம் எப்படி என்று யாராலும் சொல்ல முடியாது. அம்மா, உனக்கு இவன் தன்மை யாரென்ற உண்மை அறிய முடியாது. இவன்தான் நம் அனைவர் உள்ளத்திலும் இருப்பவன். அங்கிங்கெனாதபடி எங்கும் இருப்பவன். குருதேவா, இறைவனை பற்றி இந்த விளக்கம் கேட்டதுண்டு. எங்கும் இருக்கும் இறைவன் நம் இதயத்திலும் வாழ்பவன். எல்லா உயிரும் இறைவனின் படிவம். பெற்ற தாயும் இறைவன், சொல்லும் குரு இறைவன், இந்த என் குழந்தையும் இறைவன். முனிவரே, ஈன்றெடுத்த தாயின் மனது பிள்ளைக்காக துடிக்குமே தவிர தூங்காது. இன்று அச்சம் மிகுந்துவிட்ட எனக்கு உங்கள் பேச்சு அமைதி தராது. குலம் காக்கும் குருவே, எங்களுக்கு யார்தான் வழிகாட்டுவார்கள்? தாயின் வேதனை தங்களுக்கு தெரியும். மனம் விட்டு சொல்கிறேன், இதெல்லாம் பூதத்தின் வேலை. என் குழந்தையை பழக்க அதுதான் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஒரு தாயின் உள்ளம் தவித்து புலம்புவதை கேளுங்கள். என் பிள்ளைக்கு நல்லது செய்யுங்கள். ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நல்லதம்மா, நீ சொன்னபடியே இதற்கு பரிகாரம் செய்யலாம். எல்லாம் அவன் செயல். सहस्रशीर्षा पुरुषा सहस्राक्षा सहस्रपात् स भूमिग्वं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषे वेदं सर्वं यदभूतं यच्च भाव्यम् उतामृतत्वस्येषानो यदन्नेनातिरोहति एतावानस्य महिमातो जायांश्च पूरुषाः पादोस्य विश्वभूतानि त्रिपादस्य अमृतं दिवि त्रिपादूर्ध्व उदेत् पुरुषाः पादोस्येहा भवत् पुनः तस्माद् विराड जायत विराजो अधिपुरुषः जायांश्च पुरुषः இறைவா, தங்கள் லீலையா இது? சாண்டில்ய முனிவரே, புருஷ சுக்தம் சொல்ல வைத்து அமைதியாக ரசிக்கிறீர்களோ? ராதே, புருஷ சூக்தம் எனக்கு பிடித்தது. இது பிரம்மதேவனே தந்தது. விராஜோ அதிபுருஷः. இறைவா,
யாருக்கு உத்தம நிலை ஏற்பட இருக்கிறதோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக மரணம் ஏற்படுமாமே. உங்களால் மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் பரமநிலை அடைந்து விடுகிறார்கள். அந்த கொடியவன் உத்கஜன் அப்படி என்ன புண்ணியம் செய்து விட்டான்? எதை காரணமாக வைத்து உங்கள் திருவடியில் சேர்த்துக் கொண்டீர்கள்? அவன் புண்ணியமே செய்யவில்லையே. பிறகு அன்புமிக்க எனது பக்தர் மகரிஷி லோமசரின் வாக்கு தவறாதென்று காட்ட அவனுக்கு நல்ல கதி தந்தேன். அது எப்படி? சாக்ஷுச மன்வந்தரத்தில் அசுரராஜன் ஹிரண்யாட்சனை அழிக்க நான் வராக அவதாரம் எடுத்தேன். கடலுக்கடியில் பதுக்கப்பட்ட பூமியை வெளியே கொண்டு வந்தேன். இந்த உத்கஜன் அந்த ஹிரண்யாட்சனுக்கு பாசமிக்க பிள்ளை. உத்கஜனுக்கு அவன் உடல் மீது அபார நம்பிக்கை. முனிவரின் ஆசிரமங்களை பாழ்படுத்துவதே அவனுக்கு விளையாட்டு. அன்று முனிவர் லோமசரின் ஆசிரமத்தில் அகம்பாவத்தால் அந்த அரக்கன் நாச வேலையில் இறங்கினான். முனிவருக்கு மனித குலத்துக்கு உதவும் மரங்களை நாசப்படுத்தியது கோபத்தை தூண்டியது. கோபம் சாபமாக மாறியது. அடே மூடனே, உனக்கு உன் உடல் வலிமையின் மீது ஆணவமா? அழியட்டும், ஆணவம் அழியட்டும். உன் உருவம் தெரியாமல் போகட்டும். முனிவரே, மன்னித்து விடுங்கள். முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். அறியாமல் செய்துவிட்டேன். மன்னித்து விடுங்கள். குலத்தேவி ஆகுமாம் குணம் தங்களுக்கு தெரியும். மன்னிப்பது பெரியோர் குணம், அதுவும் தங்களுக்கு தெரியும். கருணை காட்டுங்கள் முனிவரே, கருணை காட்டுங்கள். மன்னித்து விடுங்கள் முனிவரே, மன்னித்து விடுங்கள். சாபத்தை மாற்றுங்கள், கோபத்தை கைவிடுங்கள் முனிவரே. என் மீது இறக்கம் காட்டுங்கள். என் மீது இறக்கம் காட்டுங்கள். புத்தி வந்ததா? முனிவன் சாபம் பொய்யாகாது. என்ன செய்ய? பாவம், உன் குற்றத்தை உணர்ந்து அழுகின்றாயே, உனக்கு விமோச்சனம் உண்டு. நான் கொடுத்த சாபத்தின் விளைவாக உனக்கு வந்த இந்த உருவமற்ற நிலை துவாபர யுகம் வரை இருக்கத்தான் செய்யும். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிபட்டு உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். ராதே, என்னை பற்றி நான் எண்ணுவதே இல்லை. பக்தன் கொடுத்த ஒரு வாக்கு பலனற்று போக விடலாமா? முனிவர் கொடுத்து விட்டார் வாக்கு, செயல்படுத்துகிறேன் நான். பிரபு, தாம் நினைப்பது நடக்கிறது. முக்கியமான செய்தியை சொல்லத்தான் உங்களை இங்கு அழைத்தேன். மாமுனிவர் கர்கர் நாம் நடத்தும் வேள்வியில் பூர்ணாகுதி சமயத்தில் இங்கே வாழ்த்த வரப்போகிறார். நந்தகோபரே, அந்த சமயத்தில் அவர் தேவி ரோகிணியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைத்தால் பெருமைக்குரியது. அவர் யாதவர்களின் குலகுரு. அதனால் இந்த சுபமான நிகழ்ச்சியை அவர் நடத்தி வைத்தால் சிறப்பாயிருக்கும். பொருத்தமாக சொன்னீர்கள் குருதேவா. இதை கேட்டால் ரோகிணி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைவார். இந்த மகிழ்ச்சியை இன்னும் இருமடங்காக்கினால் என்ன குருதேவா? உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே மாமுனிவர் கர்கருக்கு ஈடாக யாரும் இல்லை. அவர் பகவான் சங்கரரின் சீடர், சிறந்த பிரம்மஞானி, வேதாந்த வித்தகர். முக்காலத்தையும் அவர் உணர்ந்தவர். ஜோதிடத்தை நல்ல முறையிலே எழுதியிருக்கிறார். அந்த மகாத்மாவை மனப்பூர்வமாக நான் வணங்குகிறேன். எப்படியாவது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திருக்குமாரனுக்கு பேர் சூட்டி வைப்பதை அந்த தெய்வீக முனிவரின் அருளாசியோடு நடத்தினால் அதன் பெருமையே பெருமை. குருதேவா,
நன்மையே நினைக்கிறீர்கள், நலம் தரும் மார்க்கமும் சொல்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்களால் வாழ்கிறோம் நாங்கள். இதுவே உங்கள் ஆணை என்றால் நான் இதற்காக நேரில் சென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படியே நினைப்பது நடக்கும். அவரும் ஏற்றுக்கொள்வார். யசோதா, யசோதா, அண்ணி, அண்ணி, சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? நீங்களே சந்தோஷமாக வருகிறீர்கள்? நம் குருதேவரை தரிசித்தீர்களா? அவர்தான் எனக்கே இதை சொன்னார். உங்கள் குலகுரு மாமுனிவர் கர்கர் கோகுலத்திற்கு வரப்போகிறார். குருதேவர் சொன்னார், வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பிள்ளையின் பெயர் சூட்டு விழாவை அவர் முன்னிலையில் நடத்துவோம் என்றார். இது மிக்க இன்பமான செய்தி நந்தரே. பெற்றெடுத்த என் பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா என்று கேட்கையில் யசோதா, இன்னொரு விஷயமும் குருதேவரே சொன்னார். நம் பிள்ளைக்கும் பெயர் சூட்டலா? குருதேவரின் விருப்பம் நம் பிள்ளையின் பெயர் சூட்டு விழாவும் கர்க முனிவரால் நடத்தப்பட வேண்டுமாம். அது ஏன் என்றால் இன்று இந்த பூமியில் மாமுனிவர் கர்கருக்கு ஈடு சொல்லும் அளவுக்கு வேறு எவருமே இல்லை. குருதேவரின் விருப்பம் சாதாரணமானதல்ல. அது நடந்தால் நம் குழந்தைக்குத்தான் மிக மிக பெருமை. என்ன? குருதேவரே கர்கரை வேண்டினால் நம் மைந்தனுடைய பெயர் சுட்டலை அவரே நடத்துவார். கேட்டாயா? நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன். உன் அண்ணனுடன் சேர்ந்து உனக்கும் பெயர் சூட்டல் யாதவகுல ராஜகுரு நடத்த போகிறார். அது சரி நந்தரே, பெயர் சூட்டு விழாவை விமரிசையாக கொண்டாடினால் என்ன? அது முடியாது. கொண்டாட்டங்கள் குருதேவர் கூடாது என்கிறார். அரசியல் ஊரறிய நடந்தால் ஆபத்து. ரகசியமாக நடத்த வேண்டும். அவர் சொல்வதை பார்த்தால் அந்த கம்சனின் சந்தேகம் தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் மாறவில்லை. தேவகி தேவியின் 8வது குழந்தை பெண்ணல்ல என்று நினைக்கிறான். கம்சன் உறங்கும் எரிமலை, எந்த நேரமும் வெடிப்பான். அவனுக்காகவே அவன் ஒற்றர்கள் ஊரெங்கும் சுற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே யாதவர்களின் குலகுருவே வந்து இந்த பிள்ளைகளுக்கு பேர் சுட்டுகிறார் என்றால் உடனே அவன் தேவகியின் 8வது பிள்ளை என்று நினைப்பான். ஆடம்பர கொண்டாட்டங்கள், அதனால் வரும் திண்டாட்டங்கள். அதுதான் குருதேவர் கொண்டாட்டங்கள் கூடாது என்கிறார். ஆசிரமத்தின் மாட்டுக்கொட்டிலில் இவர்களின் பெயர் சூட்டு விழாவை ரகசியமாக நடத்தலாம். பகவானே, என் பிரபுவே, உன்னை தவிர எங்களுக்கு யார் இறைவா? ஏ தேவி மாதா, உன் பேரருள் தான் எனக்கு குழந்தையை தந்தது. அம்மா, அம்மா, நீதான் அம்மா எங்கள் துணை. ஆம் வசுதேவரே, நான் உங்களிடம் சொல்லியது போல மகரிஷி சாண்டிலிருக்கும் சொல்லி அனுப்பிவிட்டேன். என் கருத்துக்கிணங்க அந்த வேள்விக்கு தேவையானதை நல்ல முறையில் பார்த்தெடுத்து வைக்க தக்கவரும் சென்று விட்டார். இப்போது நான் கோகுலம் செல்லுவது கம்சனுக்கு எந்த முறையிலும் சந்தேகம் கொடுக்காது. ஏன் பயம்? நாம் நினைத்தபடியே சாஸ்திரம் அனுமதிக்கும் முறையிலே தங்கள் மைந்தனுக்கு பேர் சூட்டும் விழாவை நடத்தி முடிக்கிறேன். குருதேவா, இந்த ஏற்பாடுகள் தங்கள் அன்பு உள்ளத்தை காட்டுகிறது. குருதேவா,
மந்திரம் போல் சொல்லெடுத்து என் மைந்தன் நலமோடு நெடுங்காலம் வாழ்வதற்கு வாழ்த்தி அருளுங்கள். தேவி, மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பது பெருமை இல்லை. உலகத்துக்காக வாழ்வது பெருமை. உயிர்குலம் காக்க வாழ்வது அதைவிட பெருமை. உனக்கோ அவனை பெற்றது பெருமை. மானிடத்தை உயர்த்தும் அறிவுரை. ஆனால் ஒரு தாய் உள்ளம் பிள்ளைக்கு நீண்ட ஆயுளை பெற்றுத்தரத்தான் விரும்புகிறது. நான் கொடுத்த பலிகள் எத்தனை! அதை இன்று நினைக்கும் போது 6 பிள்ளைகளை இழந்த நான் அபாக்கியவதி அல்லவா? உலகத்தில் இப்படி ஒரு வேதனை பிறவி யார் சொல்லுங்கள்? என்னை போல் தேவகி பிறந்ததே கண்ணீர் சிந்தத்தான். தாய்ப்பாசத்தை தாங்கள் பலவீனமாக நினைக்கிறீர்களா? முனிவரே, பெற்றவளின் மன இயல்பு என்ன என்று நான் எடுத்து பேச வேண்டுமா தங்களுக்கு? தாய் உள்ளம் தாய்தானே அறிவாள். முனிவருக்கு என் பேச்சின் அர்த்தங்கள் புரியாமல் இருக்காது. ஒரு தாயின் புலம்பல் இது. புலம்பல் என்பது தாய் மனத்தின் தவிப்பு அல்லவா? இல்லை தேவி, புலம்பலை நான் பலகீனம் என்று சொல்ல மாட்டேன். தாயின் மன ஆழத்தில் இருக்கும் அன்பு வார்த்தைகளாக வராமல் ஓசைகளாக வருவதுதான் புலம்பல். புலம்பலை பொங்க வைப்பதே தாயின் பாசம் அல்லவா? பாச வெள்ளத்திற்கு தடைகள் ஏது? தன்னலந்தான் ஏது? உலகத்தில் தாய்க்கு இணையாக எதுவுமே இல்லை. உண்மையான அன்பின் உயிர் வடிவம் தாய். ஆண்டவன் படைப்பில் பெற்ற தாயின் இதயம் போல் வேறொன்றை படைக்கவில்லை. உண்மையில் பெற்ற தாயின் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் கவச்சங்கள். அம்மாவின் குறையாத அன்புதான் பிள்ளைகளுக்கு மிக பெரும் சக்தி. அம்மா தேவகி, தாயை எவன் வேதனைப்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. தேவகி தேவி, தாய் மனம் என்றும் புண்படக்கூடாது. அம்மா, உன் வாழ்த்துக்களை அங்கே உன் குழந்தையிடம் அவசியம் சொல்லுகிறேன். மாதா, உன் ஆசை என்ன? குருதேவா, பைத்தியம் என்று நினைக்காதீர்கள். பிள்ளைக்காக என் கையால் பட்டுச்சுக்காய் தைத்தேன். இதை ரோகிணி அக்கா ஏற்றுக்கொண்டால் என் குழந்தைக்கு போடச் சொல்லுங்கள். சந்தோஷம். கொடு. பெற்ற பின் அவனை பார்க்கவே இல்லை. அவன் எவ்வளவு வளர்ந்திருப்பானோ? ஆம், உங்களுக்கு ஞான திருஷ்டி உண்டே. பார்த்து சொல்லுங்கள். இது பொருந்துமா? இல்லை இதா? பெற்ற தாயின் அன்பு கண்களுக்கு அளவு தெரியாமல் இருக்கும். மாதாவின் கண்களை விட ஞானக்கண் பெரிதல்ல. இறைவனின் விளையாட்டு இப்படி நடக்கிறது. இரண்டையும் கொடு. நான் போடச் சொல்லுகிறேன். இந்த எளியனுக்கா எத்தனை பெருமை! பெற்ற தாயின் உள்ளத்தையும் இயங்க வைப்பது நீ அல்லவோ? அங்கிருக்கும் பிள்ளைக்கு இங்கிருக்கும் கைகளால் அளவெடுத்து தைக்க வைத்திருக்கிறாயே. மிக முக்கியமான செய்தி. இன்று அதிகாலையில் மாமுனிவர் கர்கர் யமுனை நதியை கடந்து போயிருக்கிறார் அரசி. கோகுலத்திற்கு. கோகுலத்திற்கா? ஏன்? யாரை பார்க்க? மகரிஷி சாண்டில்யரை பார்க்க.
எதன் பொருட்டாக? நமக்கு கிடைத்த செய்தியின்படி அந்த முனிவர் ஆசிரமத்தில் ஒரு வேள்வி நடக்கிறது. அதை முடித்து வைக்க கர்காச்சாரியார் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன செய்தி அமைச்சரே? மன்னவா, வழக்கப்படி ஆசிரமத்தில் நடப்பது போல் நடப்பதாயிருந்தால் சொல்ல மாட்டேன். மர்மம். மர்மமா? ஆம் அரசே, கர்கர் அங்கு போனதில்தான் மர்மம் இருக்கிறது. என்ன? என்ன என்றால், கர்க முனிவர் வசுதேவரின் குலகுரு. அதை ஒரு காரணமாக வைத்து வசுதேவர் வழக்கமாக போகிறார் ஆசிரமத்திற்கு. போனால் அதில்தான் சந்தேகமே அடங்கியிருக்கிறது அரசே. பலமுறை உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. வசுதேவரின் 8வது பிள்ளை கோகுலத்திற்கு கடத்தப்பட்டான் என்று. இன்று கட்கர் அங்கு போனதை இதில் சம்பந்தப்படுத்தி பாருங்கள். ஒருவேளை அந்த பிள்ளை நந்தருடையதாயிருந்தால் பேர் சூட்டலை நடத்தி வைக்க குரு என்ற முறையில் அங்கு சாண்டில் இருக்கிறாரே. மன்னவா, அந்த பிள்ளை வசுதேவருடையது. அந்த வசுதேவருக்கும் ஆசை இருக்கலாமே. குழந்தைக்கு நடத்தப்படும் முதல் மங்கள நிகழ்ச்சி இது. அதை குடும்ப குலகுரு கர்க்கதானே நடத்த வேண்டும். அமைச்சரின் குறிப்பறிந்தி மந்திரி கழக வரும் பொருள் உரைத்தல். நமது ஒற்றரை அனுப்புங்கள். அவர்கள் கோகுலத்திற்கு சென்று கர்க முனிவரை கண்காணிக்கட்டும், மிக கவனமாக. சரி மன்னா. நமக்கு இருக்கும் குழப்பங்களால் நம் விழிகளை கூட நம்ப முடியவில்லை. எதுவும் முன்னேற்பாடுகள் இல்லாமல் நடக்காது. இது நாம் தேடும் பிள்ளைதான். மன்னரின் ஐயம் இந்த அமைச்சனுக்கும் இருந்தது. முன்னேற்பாடாக இரு ஒற்றரை அங்கு சாண்டில்ய முனிவரின் ஆசிரமத்தில் இருங்கள் என்றேன். அவர்கள் துறவி வேடத்தில் இருந்தால் அங்குள்ளவர்கள் சந்தேகப்படாத வகையில் இருக்கலாம் என்று சொன்னேன். உங்களை பாராட்ட வேண்டும். பிரபு, ரோகிணி தேவியும் நந்தகோபரும் 2 குழந்தைகளோடு வந்து தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். வாருங்கள் குருதேவா. பல யுகங்களாக நான் யது வம்சத்தின் இடர்பாடுகளெல்லாம் பார்த்து கொண்டு இப்படி ஒரு அற்புதமான சமயத்துக்காக காத்திருந்தவன். அந்த விஸ்வரூபனை, விதைக்குள் இருப்பவனை பிள்ளை வடிவமாக கண்ணார காணும் ஒரு காட்சி இன்பத்தை எண்ணி பார்த்தேன். ஆஹா, எத்தனை யுகங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாக்கியம். மறைந்து நின்று விளையாடும் விதியை பாருங்கள். அந்த பரம்பொருளுக்கு பெயர் சூட்டு விழாவை நான் நடத்த வேண்டுமாம். மிகச் சிறிய இந்த முனிவனுக்கு எத்தனை பெரிய பொறுப்பு. பற்பல யுகங்களாக நானும் இதை கற்பனை செய்தேன். நாமம் இல்லாதவனுக்கு நான் சூட்டும் பேர், சொன்ன வாயினிக்கு சுகமெல்லாம் கொடுக்கும் பேர், மூலகும் வான் அமுதம் பருகியது போல் மகிழ்கின்ற பேர். நீதிக்கு வணங்காத ஒரு ஆதிக்கவாதியின் அச்சமிகுந்த சுயநலத்தால் முனிவனான நானும் கூட மற்றவர்கள் பார்க்காத முறையில் பிரபுவுக்கு பேர் சூட்டுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? நானே திருடுவது போல் இருக்கிறது. இறைவா, எல்லாம் உன் லீலை. நடக்கட்டும். முனிவரே, எங்கு இருக்கிறார்கள்? பசுமடத்தில்.
ஒரு தனிமையான இடத்தில். அங்குதான் நந்தகோபர் காத்திருக்கிறார். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இந்த பக்கமாக வாருங்கள். அதோ யாவும் நிகழ்வது யாராலே? அவனே வருகின்றான். குழந்தையின் வடிவில் குருவினிடம் ஆசியும் பெறுகின்றான். பூந்தளிர் கண்ணன் முனிவரும் மயங்கிடும் பேரெழில் வண்ணன். அன்பரின் நெஞ்சிலே ஆனந்த அலைகள், அழகிய கருவிழி அது கூறும் கதைகள். அனைத்திலும் நிறைந்தவன் அன்னையின் மடி மீது, அறியா பிள்ளை உனக்கு இணை ஏது? உன்னை நான் வாழ்த்துவதா வணங்குவதா அறியேனே. பார்க்கின்றாய் என்னை பார்க்க வைத்து, பாடமும் புகட்டுகின்றாயே, பக்குவம் ஆக்குகின்றாயே. முனிவரே, கம்சனின் நடவடிக்கையால் தேவி ரோகிணி மதுராவுக்கு வர இயலாமல் போய்விட்டது. அதனால் தேவி இது நாள் வரை தன் மைந்தனை எடுத்துக்கொண்டு ஆசி பெற அங்கு வர முடியவில்லை. எப்படி எப்படி சொல்லுவேன்? தாம் இங்கு வந்தது ஒரு நற்பணி செய்ய. ஆம், தேவியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைக்க. அப்படியே யதுகுலத்தின் குலகுருவான எனக்கு அது கடமை அல்லவா, பொறுப்பல்லவா?
நான் வரும்போது வசுதேவரும் எனக்கு இதை நினைவுபடுத்தினார். எனக்குரிய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். வசுதேவரின் கருத்தும் இதுவேதான். அவருடைய பிள்ளை கோகுலத்தில் வளர்வது கம்சனுக்கு தெரியக்கூடாது என்று. அதற்கேற்ப சாண்டில்ய முனிவரும் மிக்க கவனமுடன் இந்த மறைவான இடத்தில் இதை நடத்த விரும்புகிறார். முனிவரே, பணிவோடு ஒரு வேண்டுகோள். என்ன? சிறப்பான தங்கள் திருப்பாதங்கள் கோகுலத்தில் பதிந்தது கோகுல மக்கள் அனைவருக்குமே நல்லாசி வழங்குவது போல. உங்கள் நல்லறவு தந்த நற்பலனாக இன்று உங்கள் திருவாயினால் எங்கள் மகனுக்கும் பெயர் சூட்டப்பட்டால் பயன் பெற்றவனாவேன். புரியாமல் கேட்கிறேன். அதற்கு உரிமை உமது குலகுரு மகரிஷி சாண்டிலிருக்குத்தானே. அது முனிவரே, நந்தருடைய விருப்பத்தில் உடன்பாடு எனக்கும் உண்டு. நான் முன்பே நந்தகோபருக்கு குறிப்பிட்டு சொன்னேன், இந்த நல்ல காரியம் தமது ஆசியுடன் நடப்பது நல்லது என்று. அவ்வாறு நடப்பது சிறப்பும் கூட. இது அன்பர் பலரின் பிரார்த்தனை. அன்பு கட்டளையை மீற முடியுமா? பிறர்க்கரிய இந்த வாய்ப்பினை நானாக இருந்தால் விடமாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. உலகமறிந்த உண்மை, நான் யதுகுலத்தின் குரு என்பது. நானே இந்த பிள்ளைக்கு பேர் சூட்டினால் சந்தேகம் உருவாகும். அது கம்சனை சிந்திக்க வைக்கும். அதன் விளைவு இவன்தான் வசுதேவரின் 8வது பிள்ளை என்று புரிந்துவிட்டால் பேராபத்தல்லவா? முனிவரே, இது வெளியே தெரியாதே. மேலும் இந்த குழந்தையின் பெயர் சூட்டல் ரகசியமாகத்தானே இங்கு நடக்கிறது. அதுவும் இந்த பசுமிடத்தில் என் சுற்றமோ நண்பரோ ஒருவரும் இல்லையே. நம்மை தவிர இங்கு நிகழ்வது வேறு யாரும் அறிய முடியாது. இது மங்கள நிகழ்ச்சி. இப்போது தாங்களே தயை கூர்ந்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டல் நடத்தினால் பெருமைப்படுவேன். இது பற்றிய ரகசியத்தை பாதுகாப்பதாக உறுதி தருவீர்களா? தருவேன். அப்படியானால் சரி. நந்தகோபரே, முதலில் பேர் சூட்டுகிறேன் நான் ரோகிணியின் பிள்ளைக்கு. துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த இந்த தெய்வாம்சம் பொருந்திய பிள்ளை தீரத்தில் சிறந்தவன். இந்த அண்டங்களை எல்லாம் தலைமீது தாங்கும் வலிமை உள்ளவன். இணை யாரும் இல்லாதவன். தன் உடன் பிறப்புக்கு, தன் நண்பர்களுக்கு தன்னையே தந்திடுவான். இவனுக்கு உகந்த பெயர் ராமன்.
இவன் பலத்துக்கு பதில் சொல்ல ஒருவரும் இல்லை. அதை குறிப்பிட பலராமன் என்பார்கள். பலராமன்? கருவே ஒளியாகி ரோகிணியின் கர்ப்பத்தில் வந்து கலந்தது. அந்த காரணத்தால் இவனை சங்கர்ஷணன் என்பார்கள். Krishna